அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராகவும் உங்கள் குடும்பத்திற்கு நேராகவும் வருகிறது. அந்த வார்த்தை வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? பலன் இல்லாம இருக்கிறீங்களா? அந்த பலத்தால் இடைக்கட்ட ஒருவரும் இல்லையே நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? எங்களை பலப்படுத்த யாரால முடியும்? நாங்க ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறோமே, மனதளவிலும் குடும்பத்தின் அளவிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோமே, எங்களை யார் பலப்படுத்துவார்கள் என்று வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? என் பிள்ளை யார் பலப்படுத்துவார்கள்? என் கணவனை யார் பலப்படுத்துவார்கள்? என் மனைவி யார் பலப்படுத்துவார்கள்? என் குடும்பத்தை யார் பலப்படுத்தி எங்களை யார் இடைக்கட்டுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலத்தை கொடுத்து நான் உன்னை இடைக்கட்டி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் என்னுடைய சொந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்களே என்று சொல்லுகிறார். அப்படித்தான் அன்னாள் என்கின்ற ஒரு தாயார் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். அவர்களுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருந்ததாம்? வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனத்தை கவனமாய் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்கிறாராம்? இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலனும் அவருடைய பாதுகாப்பும் உங்கள் வீட்டுக்குள் இறங்கி உங்களை பாதுகாப்பது அதிக நிச்சயமா இருக்கிறதாம். இந்த வேத வசனம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த வேத வசனம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த வேத வசனம் உங்களை இடைக்கட்டி பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுமாம். வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, பலவான்களின் வில் முறிந்ததா. நமக்கு பலவான் யார் என்று கேட்டால் நம்முடைய சஞ்சலங்கள். நம்முடைய பலவான் யாருன்னு கேட்டால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அநேக வியாதிகள், அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள் தான் நம்முடைய பலவான்கள். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பலவான்களுடைய வில் முறிந்தது என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை அநேக விதமான பலவான்கள் இறுக பிடித்து கொண்டு சஞ்சலத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு குடும்ப பிரிவினை என்கின்ற ஒரு பெரிய பலவான் குடும்பத்தை கந்தரகோலம் பண்ணி நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, உடைய குடும்பத்தை நான் கட்டுகிறேன். அப்படிப்பட்ட பலவானுடைய வில் முறிந்தது.